அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகமானது சென்ற ஆண்டு நாம் வெளியிட்டிருந்தோம். இந்த புத்தகம் தற்பொழுது டிஎஸ்பியாக பணியில் இருக்கிற யாஸ்மின் பானு அவர்கள் எழுதிய ஆன்சர் ஷீட்டோட கம்பைலேஷன் புக்கு தான் இது. அவங்க அப்போ குரூப் 1 எழுதுறதுக்கு முன்னாடி அந்த டைமில் டிஎன்பிசி ட்ராக் என்ற எங்களோட அமைப்பு கான்டாக்ட் பண்ண அந்த டெஸ்ட் சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சென்ற ஆண்டு நாம் அவங்களோட ஆன்சர் ஷீட்ஸ் எடுத்து இப்போ இருக்கிற அந்த குரூப் 1 மெயின் சிலபஸ் படி அந்த ஆர்டர் படி நம்ம புக்கை வெளியிட்டு இருந்தோம். அந்த புத்தகம் இப்போ அவைலபிள் இருக்கா அப்படின்றது பலர் கேட்டிருந்தாங்க தேர்வர்கள். அவர்களுக்கான விளக்கமாக அந்த காணொலி அமையும். தற்பொழுது அந்த புத்தகம் அவைலபிளாக இருக்குது. அந்த புத்தகத்தோட சிறப்பம்சம் என்ன, அதை எப்படி அணுகுவது அப்படின்ற விஷயத்தை துல்லியமாக பார்க்கலாம். இப்போ அந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 3 புத்தகமாக இருக்கும். 3 ஜிஎஸ் பேப்பர் பேஸ் பண்ணி, அதாவது பேப்பர் 2ல் வரக்கூடிய மாடர்ன் இந்தியா சோஷியல் இஷ்யூஸ் இருக்கும். பேப்பர் 3ல் வரக்கூடிய இந்தியன் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் சொசைட்டி, அதை பேஸ் பண்ணி இருக்கும். பேப்பர் 4ல் வரக்கூடிய புக்காக இந்த புக்கு இருக்கும். இதில் ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமி, இந்த கொஸ்டின்ஸுக்கு அவங்க எப்படி ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம கம்பைல் பண்ணி கொடுத்துருக்குறோம். ரைட். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்கள், விடைகள் அப்படின்றது பார்க்கும்பொழுது மாடர்ன் இந்தியாவில் அவர்கள் 72 கேள்விகளுக்கு நம்ம இந்த புத்தகத்தில் விடை இருக்கும். அவங்க எழுதின விடையை கொடுத்துருப்போம். அதில் சோஷியல் இஷ்யூஸில் 70 இருக்குது. அந்த டைமில் எத்திக்ஸ் கிடையாது இல்லைங்களா. எத்திக்ஸ் கிடையாதுன்றதால் அது எத்திக்ஸ் அப்போது டெஸ்ட் அவங்க எழுதலை. ரைட். அதே போல் இந்தியன் பாலிட்டி 69 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு 50, தமிழ் சொசைட்டிக்கு 48, இந்தியன் ஜியாகிரஃபிக்கு 52, என்விரான்மெண்ட் 51, எக்கனாமி 61. ஓவராலாக பார்க்கும்போது 473 கொஸ்டின்ஸ் அந்த புக்கில் இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு உகந்ததாக ஆன்சர்ஸ் இருக்கும் அதில். ரைட். இப்போது அந்த ஆன்சர்ஸோட சாம்பிள் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சாம்பிள்ஸோட ஒவ்வொரு புத்தகத்தில் இருந்தும் சில கேள்விகளுக்கான சாம்பிள் ஸ்பீட் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். தேர்வர்கள் அதையும் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். ரைட். இந்த புத்தகத்தில் இவங்க எப்படி ஒரு விடைக்கு ஒரு விடையை எப்படி எந்த பேசிஸில் விடை அளிச்சிருக்கிறாங்க. பட் இவங்க ஆங்கிலத்தில் தான் எதிர்ப்பாங்க. ரைட். அதையும் சொல்லிடுறேன். அனைத்து வினாக்களுக்கும் ஆங்கிலத்தில் தான் விடை அளிச்சிருக்கிறாங்க. தமிழ் சொசைட்டிக்கு மட்டும் தமிழில் எழுதியிருக்கிறாங்க அவங்க. ரைட். இப்போது இதில் பாருங்கள், ஒரு டாப்பரோட ஆன்சர் அப்படின்றது எந்த பேட்டர்னில் இருக்கும், எந்த வேர்ட் லிமிட்டில் இருக்கும், எப்படி அவங்க ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குறாங்க, எங்கே அண்டர்லைன் பண்ணுறாங்க, எங்கே ஹெட்டிங் கொடுக்குறாங்க, எங்கே பாக்ஸ் கொடுக்குறாங்க, எந்த கான்டெக்ஸ்ட்டில் ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க. இப்படி பலவிதமான ஒரு புரிதலை இந்த கம்பைலேஷன் ஆஃப் புக்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். ரைட். அதே போல் தான் அனைத்து கேள்விகளுக்கு விடையளிச்சிருப்பாங்க. அதே போல் நாம் இந்த டைப்பில் லீவ் யுவர் கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்போம். இதனோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மந்தப்பட்ட கேள்விகளில் ஏதாவது மிஸ் அவுட் ஆன பாயிண்ட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். அல்லது இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸை நீங்கள் நோட் பண்ணுறதுக்கும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் இதை விட எப்படி சிறப்பாக ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான நாம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் அதில். ரைட். இந்த புத்தகம் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஓவராலாக பார்க்கும்போது இப்போ இருக்கிற 8 யூனிட்டுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 9 யூனிட் இருக்குது இல்லைங்களா. எத்திக்ஸ் தவிர 8 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 8 யூனிட்ஸில் 473 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ இந்த காணொலி பதிவேற்றப்படக்கூடிய நாளிலேருந்து பார்க்கும்பொழுது சரியாக குரூப் 1 மெயின்ஸ் 2024 குரூப் 1 மெயின்ஸ் பார்த்திங்கன்னா 79 டேஸ் தான் இருக்குது மொத்தம். ஓகேங்களா. இந்த 79 டேஸில் நம்ம டெய்லி 79 டேஸை டெய்லி 6 கொஸ்டின் இந்த புக்லேருந்து ஜஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு பேப்பர்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தாலும் ஓகே தான். ஓகேங்களா. 473 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கவுண்ட் வருதுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணிடலாம். டெய்லி 6 கொஸ்டின்ஸ் பேஸில் எப்படி எதிர்க்கிறாங்க, என்ன பண்ணணும், இது ஒரு மாடல் ரெஃபரன்ஸாக இருக்குது. இது ஒருத்தவங்க சக்ஸஸ் ஆனவங்களோட ஃபார்முலா.
இதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதுக்காகவும் இந்த புக்கை நம்ம வந்து ஓப்பனாக கொடுத்துருக்கோம். ரைட். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கண்டென்ட் கம் ஆன்சர் மாடலுக்காக வந்து புக் கொடுத்துருக்கோம் நம்ம. இது வந்து அப்கமிங் குரூப் 1 தேர்வுக்கு பயன்படும். அதே போல் குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கும் பயன்படும். தென் குரூப் 1C குரூப் 1B இந்த எக்ஸாமுக்கும் இந்த கைண்ட் ஆஃப் புக்ஸ் வந்து நிச்சயம் பயன்படும் நம்ம வந்து நம்புகிறோம். ரைட். இந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து நம்ம சொல்லிருக்கோம். இது 3 புக்கு சேர்ந்து தான் கிடைக்கும், தனித்தனியாக கிடைக்காது. ஸோ உங்கள் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள், 3 புக்கும் சேர்ந்து 1550 ரூபான்றது தான் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இது மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதோட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் நீங்கள். ரைட். இந்த புத்தகத்தை எப்படி பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அல்லது சென்னை அண்ணா நகரில் இருக்கிறவங்க நேரடியாகவும் சென்று இந்த புத்தகத்தை வாங்கலாம். எங்கே சென்னை அண்ணா நகரில் கிடைக்குன்னு பார்த்து நம்ம வந்து சென்னை அண்ணா நகரில் எந்த லொக்கேஷனில் கிடைக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அதில் மேப் வந்து நம்ம லொக்கேஷன் மேப்பு ஷேர் பண்ணிருப்போம். தேவைப்படுறவங்க அண்ணா நகர் சரௌண்டிங் சென்னை சென்னை ஒட்டி இருக்கிற தேர்வர்கள் நேரடியாகவும் சென்று வாங்கிக்கலாம். நேரடியாக வர முடியாத தேர்வர்கள் அல்லது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய தேர்வர்கள் தமிழ்நாட்டில் இதர பகுதிகளில் இருந்துட்டு இந்த குரூப் 1க்கும் சரி, இல்லை அப்கமிங் நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய குரூப் 1 மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சரி, இந்த புக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். அவங்களுக்கு நம்ம வந்து போஸ்டல் மூலமாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ போஸ்டல் மூலமாக அந்த புத்தகத்தை எப்படி வாங்குவது அப்படின்றத நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் போஸ்டல் மூலமாக வாங்குறதுக்குன்னா நீங்கள் இதற்கான கட்டணத்தை செலுத்திட்டு புத்தகத்துக்கான விலையை கட்டணத்தை செலுத்திட்டு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் இதில். ரைட். ஸோ இதில் வந்து இந்த கூகுள் ஃபார்ம் மூலமாக கட்டணம் போஸ்டல் மூலமாக வாங்குறவங்க நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு கட்டணம் செலுத்திட்டு இருந்தால் போதும். ஃபர்தராக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு நாங்கள் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுத்து உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவோம் புக்ஸை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் வரவில்லை, உங்களுக்கு கன்ஃபர்மேஷனும் மெயிலும் வரல, 2 டேஸ்க்குள்ளே புக்கு ரீச் ஆகணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இல்லைனா இந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து இந்த புத்தகத்தை பற்றிய அடிப்படை தகவல்கள். ஸோ இது ஆங்கில வழியில் எழுதுவதற்கான ஒரு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் வந்து இருக்குது. நன்றி.